வணக்கம். என்னுடைய தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைய சூழலில் இந்த செல்வம் எட்டாகணியாகத்தான் இருக்கிறது. காரணம், மாறிவரும் வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கம்தான். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்ற குறளின் மூலம் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், நம் உடலிற்கு ஒவ்வாத உணவை உண்ணக்கூடாது. உடலிற்கு ஏற்ற உணவாக இருந்தாலும் அளவோடு உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நோயற்ற வாழ்வை வாழ முடியும் என்று. நாம் உண்ணும் அன்னமும் சிவன், அதை ஜீரணிக்கும் அக்னியும் சிவன், அதை சாப்பிடுபவனும் சிவன், அதனால் அடைய போகும் கடவுளும் சிவன் என்கிறார் மகா பெரியவர். உணவே மருந்தாய் இருந்த காலம் போய் இன்று பலருக்கு மருந்தே உணவாகி போகும் அவலம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து ஆரோக்கியத்தையும் வளர்த்துக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? மூளைக்கு வல்லாரை, முடிவளர நீலல்லி, பல்லுக்கு வேளாளன், பசிக்கு சீரகம் இஞ்சி, கம்பு உண்டால் தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் வருங்காலம் பார், கேழ்வரகு சர்க்கரையே விலகு என்று மாத்திரை நாடாமல் ஆயிலை பெருக்கியவர்கள். ஆனால் நாமோ இன்று வரும் விளம்பர வாழ்வினை நம்பி 2 நிமிஷத்தில் ஒரு உணவு வேவுதுன்னா அதில் எவ்வளோ ஒரு ரசாயனம் இருக்குன்னு யோசிக்க மாட்டோம். அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சுண்டல் வச்சு கொடுக்கணும், நம்மளுக்கு ஏன் தோண மாட்டுது? இது மட்டும் போதாதுன்னு ஒரு பக்கம் துரித உணவு வேறு. இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஆரோக்கியத்தை தான் கெடுக்குது. கல் சட்டியில் பழையது, அதுக்கு தொட்டுக்கொள்ள பச்சை மிளகாய் சட்டினி, அதை விரலால் தொட்டு நாக்கில் பட்டம் படாமலும் வைத்து ஒரு சின்ன இழுப்பு. ஆஹா, மணமணக்க வெங்கலப்பானையில் அரிசி உப்புமா. அடடா, இந்த சுகம் கிட்டுமா? இன்று மண்ணாகி போன மாடலர் கிச்சனில் மக்காத குப்பையில் அழகாக அடித்து வைத்திருக்கிறோம் உணவுப் பொருட்களை. அதனால் எல்லா சத்துக்களையும் இழந்து சத்துக்காக ஆங்கில மருந்துகளை நாடுகிறோம். இந்த சமையலறையிலெல்லாம் அரங்கேறுவது ஆடம்பர அலங்காரம் இல்லை இல்லை, அது ஆடம்பர அகங்காரம். அந்த அகங்காரம் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஆரோக்கியத்திற்கே கேடு விளைவிக்க போகுது. காலை எழுஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் தின்றான், கோளை ஊன்றி குறுகி நடப்பவன் கோளை வீசி குலுக்கி நடப்பானாம் என்று திருமூலர் எக்காலமும் இளமையுடன் வாழ வழிக்கூறியிருக்கிறார். காணாதவன் கஞ்சியை கண்டானா அதை ஓயாம ஊற்றி குடிச்சானா. இது மாதிரி நம்ம நாக்கிற்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போது சுவை பார்த்து சாப்பிடும் காலம் போய் நாமெல்லாம் சுகர் பார்த்து சாப்பிடும் காலத்தில் தான் இருக்கிறோம். இப்போ ஒரு கூட்டமே சொல்லுது அரிசியால் தாங்க சர்க்கரை வியாதி வருதுன்னு. ஆனால் அந்த காலத்து ராஜராஜன் சொல்ல என்ன சாப்பிட்டாங்க? அரிசி தானே சாப்பிட்டாங்க. அவங்க என்ன ஒரு கையில் வாள், இன்னொரு கையில் இன்சுலின் ஊசி வச்சுருந்தாங்க? இல்லைல்ல, நம்ம அரிசியை மாற்றிட்டோம். அதுதான் உண்மையான காரணமே. சர்க்கரை வியாதிக்கு மணி சம்பாயனம் நெல்லை மருந்தாக கொடுத்தது நம்மளுடைய தமிழினம் மட்டுமே. நோயற்ற வாழ்வை வாழ வாய் வழி சுவாசிக்காதே, வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை, தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை, பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு, உணவை மருந்தாக்கு, உப்பை அறையாக்கு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானாம் என்று ஆரோக்கியமாக வர கவிமறி கூறுகிறார் இந்த பாடலை. நீ நேசித்து உண்ணப்படும் உணவு விருந்தாகும், யோசித்து உண்ணப்படும் உணவு மருந்தாகும். எங்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பெற்றோர்களே யோசிப்பதும் நேசிப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஒரு பலத்தை கைத்தட்டலே கொடுங்க. அவங்க சாப்பிட்ற பொருட்களை பற்றி சொல்லும்போது நமக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வந்தான் அப்படிங்கிற அற்புதமான பழமொழிக்கு வர்ஷாவினுடைய இந்த உரை எந்த அளவுக்கு நடுவர்கள் மனதை ஈர்த்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். இந்த அரங்கத்துக்கு நீ யாரோடப்பா வந்த? அப்பா அம்மா. அப்பா அம்மா, அதாவது உங்கள் அப்பா வீட்டில் சொல்ல முடியாததெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்து மேடையில் வச்சு, அம்மா நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே துரித உணவு தான் வாங்கிட்டு வராங்க, மண் சட்டி உணவு தான் மகத்தான உணவுன்னு உன்னை சொல்ல வச்சுருக்கார் பாரு. அதனால் அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். சொல்வதை சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ தான் அந்த கிளிப்பிள்ளை. நன்றி ஐயா. ரொம்ப பிரமாதமாக பேசினேன். பாத்திரங்கள் எந்த சட்டியில் செஞ்சாலும் மருத்துவர்கிட்ட போய் கேட்டால் மகத்தான வாழ்வுக்கு மண் சட்டி தான் சொல்கிறாரு. அந்த மண் சட்டியில் பழைய சோத்தை வச்சு அந்த ஊறுகாவும் அந்த பச்சை மிளகாய் சட்னி நீ சொன்னபோது, அதாவது நீனே ஏதோ சமைச்சு பல பேருக்கு பரிமாறின மாதிரி இருந்தது. அதை விட டாப்பு என்னன்னு கேட்டால், இன்றைக்கி அழகாக அந்த உடல் நோய்க்கெல்லாம் போகக்கூடிய மருந்துகளையும் கடன் பட்டியல் போட்டேன். நான் கூட ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், எந்த வாகனம் பெஸ்ட்டுன்னு. கையை வீசி காலால் போகிறது தான் பெஸ்ட்டு வாகனம் அப்படின்ட்டாரு. அதனால் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயத்தை வளரும் தலைமுறை தெரிந்து வைத்து இந்த பழமொழி சுற்றில் ஏற்றி சொல்வது
உன்னுடைய பேச்சு உண்மையிலேயே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அமேசிங், அரங்கு நிறைந்த நன்றி ஐயா. தொடர்ந்து அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நீங்களே கொஞ்சம் 2 சுற்றுக்களாகவே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உண்மையிலே இந்த பழமொழியை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் ஒன்று தோணும், இந்த பழமொழியை உருவாக்குனவர் கண்டிப்பாக பெரிய பணக்காரராக தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, உடல் நலம் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எவ்வளோ பணம் இருந்தாலும் உடல்நிலை இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினச்சி எழுதின பழமொழியாக இது இருக்கலாம். அதை அடுத்த தலைமுறை இருமிக்கிட்டே நாளும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னென்னா, காலையில் உங்கள் அம்மா உங்களுக்கு வந்து இஞ்சி தட்டி கொடுக்குறாங்க, மத்தியானம் சுக்கு அரைச்சி கொடுக்குறாங்க, நைட்டு ஒரு கடுக்காய் கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அப்படின்னா என்ன? ஆனால் எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்கள். வெளிநாட்டு நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கி நம்ம குழந்தைகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய தமிழ் உணவுகளை, ஆரோக்கிய உணவுகளை இவ்வளவு கம்பீரமாக சொன்னதற்காகவே வர்ஷாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதை நீங்களும் பின்பற்றணும், உங்கள் வயது உள்ள எல்லா குழந்தைகளையும் பின்பற்ற வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.